ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரணும்னாரு, திமுக மிரட்டிடுச்சு, மிரட்டலுக்கு அவர் பணிஞ்சு போயிட்டாரு. விஜய் யாராலும் மிரட்ட முடியாதுன்னா எங்கள் அண்ணன் மேலே கை வச்சு பாருங்க. அந்த மாதிரி அடி வாங்குறான் அவனை அடி வாங்க உடனே இவங்க திட்டம் போட்டு பண்ணுறாங்களோ மாதிரி. ரஜினி ஆதரவு நிலைப்பாட்டில் இந்த கருத்தை வெளியிட்டார்களோ அந்த தரப்பு பூரா விஜய்க்கு எதிரான நிலையில் தான் இருப்பாங்க. விஜயை வளர்த்தெடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருக்கு செல்வாக்கை சேர்ப்பதற்கு பதிலாக அவருடைய செல்வாக்கை சிதைக்கிற வகையில் அவர் பிம்பத்தை உடைக்கிற வகையில் அவரை சுற்றியுள்ளவர்கள் செயல்படுகிறார்கள். தேவையற்ற விமர்சனங்களை ஆதவர்ஜனா சொல்கிற பொழுது இப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாரோ, அந்த ஓதுகிற அந்த தலைமை இதில் தலைமை ஹாஜி இருப்பார். அவர் ஓதுகிற பொழுது அந்த அமைதியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும். நீ வெளியில் 1000 வந்து அவர் வர்றபோது போகிறபோது பண்ணுங்க. ஆனால் அந்த நிகழ்வு நடக்கிற பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் மத்தியில் ஒரு புதிய ஒரு காயமே உருவாகிடும். நம்மளுடைய தொழுகைக்கு இடையூறு பண்ணுகிற வகையில் செய்கிறார்கள் அப்படின்னு வர்றபோது அது ஒரு வகையான எதிர்ப்பை தான் உருவாகும். தொழுகை நடைபெற போகுது. மற்ற சகோதரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அல்லாஹ் ரஹம செய்வான். கொஞ்சம் அமைதியாக இருங்க. அல்லாஹு அக்பர். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்னெடுக்கிற பொழுது நிச்சயமாக அவங்களுடைய எதிர்ப்பை தான் சம்பாதிக்க வேண்டியது வரும். எனவே இந்த நிலைப்பாடு என்பதை இவங்க தவிர்க்கலைன்னா நிச்சயமாக இன்னும் மோசமான தோல்வி தான் அவங்களுக்கு வரும். இந்த அதிமுக என்டி அணியில் விஜய் போயிட்டா ஒரு மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்ற கழக அணியை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதான் இப்போதைய கள யதார்த்தமாக இருக்கிறது. 25 நீங்கள் காங்கிரஸை விடவும் நாங்கள் தான் பெரிய அளவில் கட்டமைப்பை வச்சுருக்கிறோம். தொண்டர்கள் பலம் இருக்கிறது. களப்பணியாற்ற நாங்கள் நிர்வாகிகள் வச்சுருக்கிறோம். கீழே வரைக்கும் கிராம கிளையிலிருந்து உங்களுக்கு இணையாக பணியாற்றுவதற்கு தொண்டர்கள் வச்சுருக்கோம். ஏன் எங்களை குறைத்து மதிப்பிடுறீங்க? பாமக நிறுவனர் ராம்தாஸ் போனார். நான் வந்து அறிவாலயத்துக்கு போய் வேட்டி கிடைக்கும்னு போனேன். அவன் இருக்கிற கோவணத்தையும் உருவிட்டு விட்டாங்க. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை யோகி நகர்த்தி கொண்டு இருக்கிறது. அது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரர். சார், தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய அலைன்ஸாக பார்க்கப்பட்டது திமுக அலைன்ஸ். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அலைன்ஸ்குள்ளே ஒரு பெரிய பெரிய சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆன விஷயங்களும் சரி, தேமுகவை ஏன் தேமுதிகவை கூட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஏன் எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இடதுசாரிகள் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. முதல்ல காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. இது கிரவுண்ட் லெவலில் பாதிக்காத அந்த தொண்டர்களோட மனநிலையை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவங்க 7வது முறையாகவும் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் கிட்டத்தட்ட கடந்த 7-8 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் பணிகளில் இறங்கிட்டாங்க. இருக்கிற இந்த கூட்டணியை வந்து நம்ம இப்படியே தக்க வச்சு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் இருந்தது. இப்போ திடீரென தாவேகா விஜய் வந்தது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. இது நம்ம வெற்றியை பாதிக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருந்ததுனால அப்போ இருக்கிற கூட்டணிகளை நாம் இன்னும் தக்க வைக்கணும். இதை தாண்டி கூடுதலாக கூட நமக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் வர வைக்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் தனித்து போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் வந்து கமல் வந்துட்டார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அடுத்ததாக தேமுதிக பரவலாக 234 தொகுதிகளையும் ஓரளவுக்கு ஒரு 1000-2000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்களுக்கு இருக்குது. சமுதாயம் ரசிகர்கள் பின்னணி. அதனால் அதையும் நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு ராஜ்யசபாவை கூப்பிட்டு இழுத்து போட்டு எத்தனை தொகுதிங்கிறது இன்னும் சட்டமன்றத்தில் முடிவாகலை என்றாலும் இதில் இருக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. இந்த ஒற்றை இலக்கத்தில் வருகிற சிறிய சிறிய கட்சிகள், தமிமுன் அன்சாரியினுடைய மனிதநேய மக்கள் கட்சி, இவங்க நம்ம கருணாசுடைய முக்குளத்தோட தனியரசுடைய கொங்கு இளைஞர். ஆமாம் ஆமாம். அப்படி கிட்டத்தட்ட அவங்க கணக்குப்படி 23-24 கட்சிகள் அப்படின்னு வந்தது. பிரதானமாக முக்கிய கட்சிகள்னு ஒரு 7-8 கட்சிகள் அங்கேயே இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக, யுஎம்எல் போன்ற கட்சிகள் அங்கே இருக்குது. அவங்களுக்குள்ள தான் இப்போ இந்த பிரச்சனை என்பது தொடக்கத்தில் கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை கொடுத்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு துணை முதலமைச்சர் போச்சு அப்படின்ற ஒரு மைண்ட். ஆமாம் ஆமாம். 2-3 மந்திரி பதவி வேணும்னு ஆளாருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை தாண்டி டெல்லியிலிருந்து வந்த ஆட்களுமே கேசி வேணுகோபால் ஆகட்டும், ஆமாம் இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி, அப்படி எல்லோருமே வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிக இடங்களை பெற வேண்டுங்கிறது குளித்து போட்டு போயிட்டாங்க. அது நடந்தது. சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் இந்த பக்கம் திருச்சி வேலுசாமி,
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செல்வ பெருந்தகையை தாண்டி மீதம் உள்ள துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் எல்லோருமே இந்த கருத்தாக்கத்தில் தான் இருந்தாங்க. குறிப்பாக அது இல்லாமல் விஜயோட போயிட்டா இன்னும் நமக்கு பெட்டரான அதில் ஒரு ஆப்ஷன் விஜய்னு இருந்ததுனால அந்த விஜயை காட்டி எல்லோருமே பேசினாங்க. ராகுல் காந்தியை அதுக்கு சிக்னல் காட்டிட்டாரு, பிரியங்கா காந்தியும் சிக்னல் காட்டிட்டாங்க. தமிழ்நாடை தாண்டி புதுச்சேரி கேரளாவிலையும் கூட விஜய்க்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. இந்த 3 மாநிலங்கள்லேயும் காங்கிரஸ் வளர்ச்சி பெறுவதற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு விஜய் துணை உதவுங்கிற மாதிரிலாம் போய் டெல்லியில் போட்டாங்க. கடைசி நேரத்தில் சிதம்பரம் தயவில் கொண்டு வந்து ஒரு 3 சீட்டு அதிகமாக வாங்கி முடிச்சிட்டாங்க, ராஜ்யசபா கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனாலும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு இணக்கமான போக்குங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவருக்கு உங்களுடைய அணுகுமுறை இருக்குல்ல, அதுவே காலங்காலமாக பெரிய அளவில் பிரச்சனைக்குரியாக தான் இருக்குது. வெற்றி பெற்றதற்கு பிறகு அவங்களுடைய போக்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு திமுகவினுடைய ஒரு பெரிய மனப்பான்மையில் அவங்க செயல் பண்ணுவாங்க. அதை அவங்க காலங்காலமாக அனுபவிச்சிருக்கிறாங்க. கடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கூட பல இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற துணைத் தலைவர்களை இருக்கையிலே உட்கார விடாமல் எங்களுக்கான இடம்லாம் பண்ண விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு நெருடல் என்பது நிச்சயமாக இருக்கும். இந்த 3 தொகுதி அதிகமாக கொடுத்ததுனால அப்படின்னு தலைமை உத்தரவிட்டால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. கீழே சரியாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த 18 எம்எல்ஏ வெற்றி பெற்றதில் ஒரு 7-8 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை, மீண்டும் அவர்களை நீங்கள் களம் இறக்குனீங்கன்னா வெற்றி சாத்தியம் இல்லைன்னு திமுக தரப்பில் அந்த ஒரு விங்கு அவங்க வச்சுருக்காங்க. அந்த அமைப்பு வந்து பெண் போன்ற அமைப்புகள் மூலமாக ஒரு சர்வே எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ திமுக வந்து இவங்களெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் கேண்டிடேட்டை அவங்களே காங்கிரஸுக்கு போடுற மாதிரியான சூழல் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்னு பார்ப்போம். காங்கிரஸ்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்களே. காங்கிரஸ்காரங்க எப்போவுமே பெருமளவு அங்கே தலைவர்கள் தான் இருப்பாங்க. மண்டல தலைவர், வட்டார தலைவர், துணைத் தலைவர், மாநில தலைவர் இருப்பாங்க. கீழே கேடர்ஸ் இருக்க மாட்டாங்க. அது திமுக தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணணும். அதுதான் காலங்காலமான நடைமுறையாக இருந்து வருகிறது. இப்போ காங்கிரஸ் பிரச்சனையை ஓரளவுக்கு முடிச்சிருக்கிறதாக தெரிகிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே குமுறல் குழப்பம் இருக்கும், அது மாற்றுக்கிறதே இல்லை. அப்படியே இந்த பக்கம் வாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நாங்கள் கடந்த காலங்களில் 18, 20 இடம், 22 இடமெல்லாம் அதிமுகவோட போட்டிருக்கோம். 52, 57 நாங்கள் வந்து பிரதான எதிர்கட்சியே கம்யூனிஸ்ட் கட்சி தான். 2011 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆமாம். அப்போ எங்களுக்கு வந்து இடங்களுங்கிறது இரட்டை இலக்கம் வேணும் அப்படிங்கிறது கடந்த 2021 சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு இந்த பாஜகவை பூச்சாண்டி காட்டிட்டு இவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாடே நாசமாக போயிடும், அதனால் அவங்கள வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுதான் எல்லாருக்கும் 6-6ன்னு இவங்களுக்கு ஒரு 25 தொகுதியா, இந்திய தேசிய காங்கிரஸுக்கு 25 தொகுதிகளும் மற்றவங்களுக்கு 6-6ன்னு போட்டாங்க. பண்ணிட்டாங்க. ஆமாம். அப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை. இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகணும். காலங்காலமாக முன்ன கலைஞர் காலத்துலேருந்து அப்படி தான் இருந்தது. இங்கே பிரச்சனை வந்ததுன்னா இந்த பக்கம் வருவாங்க, இங்கே பிரச்சனை வந்ததுன்னா அந்த பக்கம் போவாங்க. இங்கே பிஜேபி வந்து ஒரு லாக் ஆகிட்டதுனால அங்கேருந்து இங்கே வர முடியல. சரி, என்ன கொடுக்குறாங்களோ நம்ம வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்னொரு ஆப்ஷனாக தாவேக்கா வந்ததுனால இவங்க வந்து கொஞ்சம் கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. வெளியில் பொதுப்படையாகவே சொன்னாங்க, இரட்டை இலக்கம் வேணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு கடைசி வரைக்குமே. ஆனால் இரட்டை இலக்கம் கொடுப்பதற்கு சாத்தியமில்லை அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் மிக அழுத்தமாக ஒவ்வொரு முறையுமே அந்த குழுவில் இருக்கிற டிஆர் பாலு அதிகார தோரணையோட எத்தனை தொகுதி கொடுத்தாலும் வாங்கிட்டு போங்க, நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், இதை தாண்டி பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறோம். அந்த தோரணை சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா இப்போ கம்யூனிஸ்ட்டுகளோ இல்லை விசிகா போன்ற கட்சிகளோ இல்லை அப்படின்னா திமுக வந்து தோற்று போயிடும். 2016 நம்ம அதை தான் பார்த்துடணும். மக்கள் நல கூட்டணி இவங்க வெளில போனதுக்கப்புறமா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ், இவங்க இந்த 10% ஓட்டுன்னு ஒரு கணக்கு எடுத்தால் கூட அந்த ஒரு 10% ஓட்டு இல்லைன்னா திமுகவே ஜெயிக்க முடியாதுல்ல. நாங்கள் தான் அவங்களை ஜெயிக்க வைக்கிறோம்னு திமுக எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, நிச்சயமாக இவங்க ஒரு 10 தொகுதிக்கு திமுக அப்படி சொல்றதுன்னா பேலன்ஸ் 100 தொகுதி அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், ஒவ்வொரு செக்மெண்ட்லேயுமே அவங்கவுங்களுக்கான செல்வாக்கு என்பது இருக்கிறது. நிச்சயமாக இந்த கூட்டணி கட்சிகளினுடைய வாக்குகள் இருந்தால் தான் பல தொகுதிகளில் வெற்றி, ஒரு 50-60 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்பதுதான் கடை யதார்த்தம். ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மீண்டும் ஆட்சி கட்சியாக வரணுங்கிற போது கூடுதல் இடங்களில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுகவினுடைய பார்வை. ஆமாம். இப்போ இடங்களை குறைத்து பணத்தால் அடிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறையா பார்ட்டி ஃபண்டு தொகுதி 4 தொகுதி கொடுத்தா 4 தொகுதியிலும் நாங்கள் செலவு பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான அந்த வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த விஷயத்தை பார்க்குற பொழுது இப்போ சிபிஐ 5 தொகுதிக்கு ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க.
மதிமுக 4 தொகுதி 6 வாங்கினவங்க 2 குறைச்சி ஒத்துக்கிட்டாங்க. சிபிஐ அதுலயுமே வந்து 3 திமுக சின்னம், 1 ஒன்று, ஆமாம், உதயசூரியன் இல்லை. அப்போ அது திமுக தான், ஒன்று தான் மதிமுகவுக்கு. அவருடைய தீப்பெட்டியோ ஏதோ ஒரு சின்னத்தில் நிற்க போகிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அது மாதிரி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர்றது இன்றைக்கும் நாளைக்கும் பேசி இதை முடிவு பண்ணிடுவாங்க. அப்படி விசிகாவுக்கு இப்போ பிசிக என்னென்னா தேமுதிகவுக்கு என்னென்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க நாங்கள் வர்றோம் அப்புறம் பேச்சுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு வர்றதா இருந்தது. ஒரு நியாயமான கோரிக்கையாக பார்க்க முடியல. ஏன்னா இப்போ ஒரு கடந்த எலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப தேமுதிகவோட கிராஃப் டிக்ரீசிங் லெவல்லே இருக்குது, விசிகாவோட கிராஃப் இன்க்ரீசிங் லெவல்லே இருக்குது. இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துறதுல திருமாவோட பங்குன்றது ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது, குறிப்பாக லெஃப்ட் லீடர்ஸில் லைனில். அப்போ எந்த ஒரு ரோலுமே இப்போ இவ்வளோ நாள் டிஎம்கே வெற்றிக்கு அவர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு, பல விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறான்ற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. எந்த இதுவுமே ப்ளே பண்ணாத தேமுதிக நீங்கள் கொடுக்குறப்ப இவ்வளோ பண்ணுற எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு அவர் கேட்குறது ஒரு அது நியாயமான கேள்வி தான். ஒரு விடுதலை சிறுத்தைகளில் திருமாவளவன் ஒப்புக்கொண்டு போனாலும் கூட அங்கே இருக்கிற மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலருமே பயங்கரமான ஒரு கோபாவேசத்தோடு தான் இருக்கிறாங்க. 12 தொகுதிகளுக்கு குறைஞ்சா நம்ம போகவே கூடாது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வன்னியரசு அவர்கள் பேசுகிறப்ப 25 ஆமாம்மா 25 தொகுதி 20 தொகுதி. நீங்கள் காங்கிரஸை விடவும் நாங்கள் தான் பெரிய அளவில் கட்டமைப்பை வச்சுருக்கிறோம், தொண்டர்கள் பலம் இருக்கிறது, களப்பணியாற்ற நாங்கள் நிர்வாகிகள் வச்சுருக்கிறோம், கீழே வரைக்கும் கிராம கிளையிலிருந்து நகரம், ஒன்றியம், பேரூர்னு சொல்லி அமைப்புகளை கட்டமைப்பு வச்சுருக்கிறோம். களப்பணிக்கு நான் உங்களுக்கு இணையாக பணியாற்றுவதற்கு தொண்டர்கள் வச்சுருக்கோம். ஏன் எங்களை குறைத்து மதிப்பிடுறீங்க? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஏதாவது ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா காங்கிரஸ்காரன்னு பார்த்தா எண்ணி பார்த்தா ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. விசிகாக்காரங்க அப்படி 100 பேர் 150 பேர் குவிஞ்சு கிடக்குறாங்க. அப்போ நீங்கள் காங்கிரஸ்க்கு 25-22 கொடுக்குற திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் விசிகாக்கு வெறும் 6, 7, 8ன்ற ஒரு 10 இரட்டை இலக்கம், 10ன்றது இரட்டை இலக்கம் ஆரம்பிக்குது. ஒரு 10 கூட கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஏன் வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, நிச்சயமாக இது விடுதலை சிறுத்தைகளும் யோசிக்கணும், திராவிட முன்னேற்ற கழகமும் யோசிக்கணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் விசிகாவை வளர விட்டால் திமுக அழிஞ்சிருமோன்ற ஒரு பயத்தில் இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, அதாவது இது ஒவ்வொரு பகுதிகளிலும் விசிகா வந்து வளர்ந்துட்டு வருதுங்கிறது நமக்கு தெரியுது. பல கிராம பகுதிகளில் ஒரு இன்டீரியர் கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே விசிகா கொடி, விடுதலை சிறுத்தைகள் முகாம் அலுவலகம்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ இது அவங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இந்த வளர்ச்சி என்பது பின்னாளில் தங்களுக்கு ஆபத்தை உருவாக்கும் என்று கருதி இவங்களை மட்டம் தட்டி வைக்கணுங்கிற ஒரு பார்வையும் நிச்சயமாக இருக்கலாம். உங்களுடைய கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் இவர்கள் வளர வேண்டிய இயக்கமாக விசிகா இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்களுடைய கொள்கை லட்சியம், காலம் கனியட்டும்னு திரும்ப சொல்கிறார். அப்போ இப்போ தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு பாடம் கட்டணும்னு விசிகா வெளியே போயிடுச்சுன்னா ஒரு பெரிய சரிவு நிச்சயமாக திமுகவுக்கு இருக்குது. ஆனால் திமுக விட மாட்டாங்க. நான் அதை தான் சொன்னேன், இடம் என்பதை விட பணம் என்பதை பிரதானமாக பார்க்குறாங்க. பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு சிறிய கட்சிகள்லாம் 10 கோடி 20 கோடி கொடுத்தாங்க. ஒரு தேமுதிகவுக்கு ஒரு கணிசமான தொகை கொடுத்து தான் அவங்கள வச்சிருக்காங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒரு ஆயுதமாக, பணத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிற கட்சிகளை பூராமே தலைவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். தொண்டர்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துல எப்படி போய் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, அதான் தலைமையேற்று கூட இப்போதைக்கு இப்போ பார்ப்போம். அடுத்த ஊரக உள்ளாட்சியில் நமக்கான இது பார்ப்போம். அடுத்த வருகிற தேர்தல் பல இடங்களில் ஊரக உள்ளாட்சியில் விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டுட்டு திமுக நின்று அவங்கள வந்து ரிசைன் பண்ண சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு இது பண்ணினார். அவமானமாக இருக்கும், வெக்கமாக இருக்கு. ஆமாம், அது உண்மை. நீ திராவிட முன்னேற்ற கழகத்தினரை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு எனக்கு யாருமே என் பேச்சு கட்டுப்பட மாட்டேங்கிறதெல்லாம் வேதனையோடு அவர் வெளிப்படுத்திருக்கிறதெல்லாம் பார்த்தோம். அது நடக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில். ஒரு முறை பாமக நிறுவனர் ராம்தாஸ் போனார். இப்போ நான் வந்து அறிவாலயத்துக்கு போய் வேட்டி கிடைக்கும்னு போனேன், அவன் இருக்கிற கோவணத்தையும் உருவிட்டு விட்டாங்க அப்படின்னே சொன்னார். தியாகராயன ராஜ் பேலஸ் ஹோட்டலில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. இவருங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் அறிவாலயத்தில் இத்தனை கவுன்சிலர் 100 கவுன்சிலர் சீட்டு மதுரையில் இருக்குது, அதில் 16 12 இடங்களோ இவங்களுக்கு கொடுத்து பாமக ராமதாஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. அவர் அழகிரிட்ட போய் இதை கொடுத்தோன்னே அவர் வாங்கி பாக்கெட்டில் மடிச்சுட்டு அது அறிவாலய திமுக, இங்கே மதுரையில் வேறு திமுக, நான் கொடுக்குறதான்னு 2 இடம் கொடுத்தாராம். சேலத்தில் வீரபாண்டிய ஆறுமுகம் அதான் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அறிவாலயத்தில்னா அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, விடுங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான், நான் எந்த கவுன்சில் சீட்டு தரேனோ அதுதான் அப்படின்னு. இதைத்தான் அவர் மேற்கோள் காட்டி சொன்னார். நீங்கள் ஒப்பந்தம் போடுற பொழுது இதெல்லாம் எங்களுக்குன்னு ஒரு தோழமை கட்சி கூட்டணி தர்மமே இல்லாமல் பண்ணுறீங்க. தர்மமற்ற நிலை, ஒரு அறமற்ற போக்கு திமுகவில் காலமெல்லாம் இருக்குங்கிறது இதெல்லாம் உதாரணம். எனவே இவங்களை அதெல்லாம் சமாதானப்படுத்தி தான் கொண்டு போவாங்க. நிச்சயமாக
இணைந்து பயணிக்கிற பொழுது நெருடல் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருடல் இருக்கும். இந்த தொகுதிகளில் இவருடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டுமா என்கிற மாதிரியான பார்வையெல்லாம் நிச்சயமாக இருக்கும். அது வந்து 2 நாட்களில் இடப்பங்கீடு, தொகுதி பங்கீடு வந்து அந்த தொகுதி அடையாளப்படுத்தப்படுகிற பொழுது இன்னும் கூடுதலான குழப்பங்களும் பிரச்சனைகளும் திமுக அணியில் இருக்கும் என்பதுதான் நிதர்சனம். ஓகே சார். இப்போ தாவேக்கா பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி சார்ந்த விஷயங்கள் வந்து காங்கிரஸோட பேசினாங்க. அப்புறம் கடைசியாக என்டி அலைன்ஸோட போகிறாங்கன்ற ஒரு விஷயம் பேசுகிறாங்க. கடைசியாக ஆதவர்ஜுனா அறிவிக்கிறாரு, இல்லை 214 தொகுதியிலும் தனித்தே போட்டி அப்படின்ற விஷயங்களை அறிவிக்கிறாரு. ஏன் இவர்களுக்கு இந்த கூட்டணி கூட யாரும் போகலை அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. அடுத்த எம்ஜிஆர் நான் தான் வந்து பெரிய ஆள், நான் தான் சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஆள் அப்படின்ற அளவுக்குலாம் பில்டப் கொடுத்தவங்க ஏன் கூட்டணி கூட ஆள் போலேன்னு ஒரு கேள்வி வந்து நிற்குதுல்ல. இல்லை, தொடக்கத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கட்சியை பிரகடனப்படுத்துவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னாரு. அப்போ தாவேக்கா ஆட்சி அமைந்தால் தன்னோடு அணி சேருகிற கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என்கிற அந்த கண்ணோட்டம் பார்வை அவருக்கு இருந்தது. அப்போவே திமுக அதிமுக தவிர்த்து மற்ற கட்சி அந்த கூட்டணியில் பயணிக்கிற மற்ற கட்சிகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. யாருமே போகல. காங்கிரஸ் சிறிய கட்சிகள் கூட போகலை. அதை நம்ம பார்க்கணும். பெரிய அளவில் 20%, 27%, 30%ன்னு சொல்லி இந்த தாவேக்காவில் இருக்கிற அந்த ஐடி விங் இந்த தம்பிகள் இருக்காங்க, அவங்க கிளப்பி விடுற இதுதான். எங்களை வந்து பவன் கல்யாண் பேசுகிறாரு, கூட்டு போகிறதுக்கு டெல்லியில் பேசுகிறாங்க. இங்கே வந்து எடப்பாடி பையன் மிதுன் வந்து பேசுகிறாரு மீடியேட்டராக, எங்களுக்கு 60 சீட்டு துணை முதலமைச்சர் தர. யாருமே பேசலை. பவன் கல்யாணம் அந்த பையனை பார்த்து 25 வருஷம் ஆச்சு விஜயை பார்த்து அப்படின்னு ஒதுங்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி எங்கேயுமே பேச்சுவார்த்தை இல்லைங்கிறார். இந்த பக்கம் அண்ணாமலையும் சொல்லிட்டார் அப்படியெல்லாம் யாரும் பேசலை அப்படின்னு. ஆனாலும் இவர்கள் டீயும் காஃபியும் சேராதுன்ட்டு போயிட்டார். ஆமாம். அப்போ இது ஏதோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இவங்க பண்ணுறாங்க பொது வெளிகள். நம்ம போய் வெளில சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போய் அப்பயாச்சும் வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வருதா அப்படின்ற லைம் லைட் பாலிடிக்ஸ்க்கான. ஆமாம். இப்போ விஜயை வழி நடத்துகிறவர்கள்னு ஒரு 4-5 பேர் சொன்னாங்கல்ல. ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், இன்னொரு ஐஆர்எஸ் அருண்ராஜ், இது மாதிரி இருக்காங்கல்ல. இவங்களே நவகிரக மாதிரி தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு. புஷி ஆனந்தனுடையதை மற்ற 4 பேருக்கும் பிடிக்கல. அப்படி ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு நிலைப்பாடை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ தேவையற்ற விமர்சனங்களை ஆதவர்ஜனா சொல்கிற பொழுது இப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாரோ. ஏன்னா 2021 திமுகவினுடைய அந்த வெற்றிக்கான வியூக வகுப்பாளர் அந்த அமைப்பில் ஆதவர்ஜனா இருந்தாருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். விஜயே திமுக வெற்றிக்கு பாடுபட்டான்னு ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. சைக்கிளில் வந்து எங்கால. ஆமாம். அப்போ அந்த அடிப்படையில் தான் ஆதவர்ஜனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் இந்த அதிமுக என்டிஏ அணியில் விஜய் போயிட்டா ஒரு மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்ற கழக அணியை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதுதான் இப்போதைய கள யதார்த்தமாக இருக்கிறது. அப்போ இந்த நிலைப்பாட்டிற்கு அவரை செல்ல விடாமல் தடுப்பது யார் அப்படின்னு இருக்கு. அப்போ தனித்து போட்டிங்கிற அந்த ஆதவர்ஜன கருத்து இருக்குல்ல, அது அந்த சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். இப்போ தனித்து போட்டின்னு சொல்லி 234 தொகுதிகள்லையும் போட்டியிட வேட்பாளர்கள், நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு 80-90 பேர் நம்ம கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி தனித்து என்று போகிற பொழுது 234 தொகுதிகளில் 200 தொகுதிக்கு மேலே டெபாசிட் போயிடும், வாங்கவே முடியாது. 20-30 தொகுதிகளில் சொந்த செல்வாக்கில் இருக்கிறவன் 1-2 பேர் வாங்குவான். நேர்காணலே முடிக்காமல் இருக்காங்களா? ஒரு 60 பேருக்கு நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ற ஒரு தகவலே கிடையாது. இல்லை, இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கார். விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்கிற போகிறாருங்கிறது அவருக்கே தெரியல. தேர்தல் புறக்கணிப்பு என்ன பண்ண போகிறாருங்கிறது அவருக்கே தெரியல. அந்த வகுப்பாளர்கள் இவரை வழிநடத்தி போகிறவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை, தேர்தல் கள யதார்த்தம் தெரியல. குறிப்பாக தேர்தல் மாதிரியான சமயத்தில் எதிர்கட்சிக்காரங்க ஓட்டிங் எப்படி சேர்த்து வாங்க முடியும் தானே பார்த்து பேசணும். இந்த இடத்துல வந்து ரஜினி வந்து பயந்து போயிட்டாருன்ற மாதிரி பேசுகிறதோ, இல்லை மற்றவங்கள குறி வச்சு பேசுகிறதோ, ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் பேசுகிறாரு வந்து பார்த்திங்கன்னா, அஜித்குமார் என்னது இங்கே இருக்க ஒரு சில நடிகர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் ரேசிங்க்கு போயிட்டாங்க, மார்க்கெட் இல்லாத நடிகர்லாம் ரேசிங்க்கு போயிட்டாங்க, ஒரு சில பேர் ஜாலியாக சுற்றி பார்க்க போயிட்டாங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து பேசுகிறார். ரேசிங்க்கு போயிட்டாருன்னு அவர் சொல்கிறது அஜித்குமார் தான் சொல்கிறார். அவர் போயிட்டு பல பதக்கங்களையும் பல பெருமைகளையும் நாட்டுக்கு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் இந்திய அளவில் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அங்கே துபாயில் அவ்வளோ கூட்டம் கூட்டினது இல்லைன்னு சொல்லிட்டு துபாயோட அந்த ரேசிங் அந்த நிறுவனமே சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாசம் வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப தொடர்ச்சி அவங்க வந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வர வேண்டிய ஓட்டம் வராமல் தடுத்துறாங்களோ. அதுதான் இப்போ கிராமத்தில் ஒரு பழமொழி, குட்டி குறைத்து தாய் தலையில் விழுந்த கதையாகன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குட்டிகள் குறைக்கிறது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடை வரும். ஏன்னா
திரைத்துறையிலிருந்து வந்த ஒருத்தர் ஒரு பெரிய இடத்துக்கு வர்றாருங்கிற போது ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், மற்ற ரசிகர்கள் கூட ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்னெடுக்கிற பொழுது நிச்சயமாக அவங்களுடைய எதிர்ப்பை தான் சம்பாதிக்க வேண்டியது வரும். எனவே இந்த நிலைப்பாடு என்பதை இவங்க தவிர்க்கலைன்னா நிச்சயமாக இன்னும் மோசமான தோல்வி தான் அவங்களுக்கு வரும். நான் என்ன கேட்குறேன், இப்போ ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரணும்னாரு, திமுக மிரட்டிடுச்சு, மிரட்டலுக்கு அவர் பணிஞ்சு போயிட்டாரு, விஜய் யாராலும் மிரட்ட முடியாதுன்னா எங்கள் அண்ணன் மேலே கை வச்சு பாருங்கள், அந்த மாதிரி அடி வாங்குற அவனை அடி வாங்க விடணும்னே இவங்க திட்டம் போட்டு பண்ணுறாங்களோ மாதிரி இருக்குது. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, ஆதவர்ஜனா திமுகவில் அந்த ஐடி விங் சொன்னல, அந்த காலகட்டத்தில் ரஜினிக்கு எதிரான அந்த இது அந்த வட்டாரத்தில் அவங்க பேசியிருப்பாங்க. இப்போ இவன் இவ்வளோ அவர் பேசியிருந்தார் அப்படின்னா அதை பிளான் பண்ணி கொடுத்ததே வராதான் இருந்திருக்கும். ஆமாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போகணும். நீங்கள் விஜயை இந்திரன் சந்திரன்னு பாராட்டுங்க, உலகத்திலே அவர் தான் இப்போ ஐநா சபை கூட போயிடுவார், பிரதமராக வந்துடுவார், பெரிய செல்வாக்கு இருக்குன்னு பேசுங்க, மற்றவனையே நீ தொடுற. நீங்கள் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை உருவாக்கும்ல. நீங்கள் ரஜினி ரசிகர்களாகட்டும், அஜித் ரசிகர்களாகட்டும், இதை தாண்டி அவர்களை நேசிக்கிற பொதுமக்கள்னு ஒரு பிரிவு இருக்குல்ல, எல்லாமே எதிர்நிலைப்பாட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா. ஆமாம், இவங்க வந்து ரஜினியை பற்றி பேசுகிறாங்க, இல்லை அஜித்தை பற்றி பேசுகிறாங்கன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சரி ஓட்டு போடணும்னு நினச்சிருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட வேணான்றோம். இப்போ அவங்க என்ன கமெண்ட் கொண்டு வந்து வைப்பாங்கன்னா, இப்போ திரிஷா விவகாரமான விஷயங்களை வந்து அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க, அது இன்னும் நெகட்டிவான விஷயங்களை கொண்டு பேசி. இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனையுமே நீங்கள் ஒரு விஷயம், ஒரு சொல் உதடு கடந்தால் உலகு கடக்கும்பாங்க. நீ ஒரு வார்த்தையை வெளியில் விட்டுட்டேன்னா அது வந்து உனக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரஜினி விஷயத்திலே பார்த்தோம். யாரெல்லாம் இவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில், ரஜினி ஆதரவு நிலைப்பாட்டில் இந்த கருத்தை வெளியிட்டார்களோ அந்த தரப்பு பூரா விஜய்க்கு எதிரான நிலையில் தான் இருப்பாங்க. நீ சொன்ன இந்த திரிஷா பொதுவெளியில் அவருக்கு அழைச்சிட்டு போன விஷயம் என்பது அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த நடுத்தர வயது பெண்கள் மத்தியில் ஒரு 60-70% பேர் குடும்பங்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் போயிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை மகளிர் அணி இப்போ பிரச்சாரத்துக்கு போய் வீடு வீடாக கேட்குறாங்க, உங்கள் கணவன் இப்படி செஞ்சால் நீங்கள் அதை ஒத்துக்குவீங்களா? குறிப்பாக இப்போ நியூஸ் 18 தமிழ்நாடு நடந்த ஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் குறைஞ்சிருக்கு அதுதான் சொல்கிறேன். அப்போ விஜயை வளர்த்தெடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு, அவருக்கு செல்வாக்கை சேர்ப்பதற்கு பதிலாக அவருடைய செல்வாக்கை சிதைக்கிற வகையில், அவர் பிம்பத்தை உடைக்கிற வகையில் அவரை சுற்றியுள்ளவர்கள் செயல்படுகிறார்கள். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை வாக்கு பூரா ஒரு 12-15% வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விஜயை அது ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்க. இந்த சிறுபான்மை சமுதாயத்தில் கட்சியில் இருக்கிறாங்கல்ல, பாஜகவில் இருக்கிறாங்க, அதிமுக இருக்காங்க, திமுகவில் இருக்கிறாங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்டில் இருக்க சிறுபான்மை கட்சி ஒரு முடிவெடுக்கிற பொழுது அங்கே தான் போவாங்க. நீங்கள் இப்போ ஒரு சர்ச்சில் அவங்களுடைய அந்த ஜமாத்தில் ஒரு முடிவெடுத்தால் ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயம் அப்படியே ஓட்டு போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. எனக்கு அரசியல் ரீதியான பார்வை என்பது பல பகுதிகளில் நிர்வாகிகளாக இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிற போது அவரை சார்ந்தவனுடைய வாக்குகள் நிச்சயமாக கட்சியை தாண்டி போகாது. அதனால் பெரிய அளவில் இவருக்கு வந்து வாக்குகள், நான் தொடக்கத்தில் 5-7% சொன்னேன் நம்ம பழைய 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது. இப்போது அவருடைய அந்த பிரச்சாரம் இதுகள்லாம் பார்க்குற போது ஒரு 10-12% வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த சரிவு பின்னடைவு என்பது இன்னும் 10க்கு கீழே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் சந்தேகப்படுறேன். ஓகே சார். இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ரம்ஜான் கொண்டாட்டம் விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க, இஃப்தார் நோன்பு திறப்பு விழா. அதில் வந்து பார்த்திங்கன்னா விசில் அடிச்சுட்டு கத்திக்கிட்டு ஆசான் ஓதி முடிகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு அந்த கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அரசியல் நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா பக்கத்தில் இந்த ஆசான் ஓதுறாங்க அப்படின்னா எல்லா கட்சிகளுமே, குறிப்பாக பாஜக உட்பட எல்லா கட்சிகளுமே அமைதியாகிடுவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுவும் பண்ணுவாங்க. அந்த ஒரு காமனான ஒரு விஷயம் கூட தெரியாதா டிவி கேக்கு அவங்க கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல? இல்லை, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாதவர்கள், சமுதாயத்தினுடைய அந்த ஒழுங்குமுறை அதுவுமே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான் இது வெளிப்படுத்துகிறது. பொதுவாகவே ஒரு தெய்வ வழிபாட்டு தலங்களில் ஒரு பிரார்த்தனை அல்லது இஸ்லாமிய இதுகளில் நடக்கிற போது நீங்கள் சொன்ன மாதிரி பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அந்த ஓதுகிற அந்த தலைமை இதில் ஹாஜி இருப்பார். அவர் ஓதுகிற பொழுது அந்த அமைதியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும். நீ வெளியில் 1000 வந்து அவர் வர்றபோது போகிறபோது பண்ணுங்க, ஆனால் அந்த நிகழ்வு நடக்கிற பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு காயமே உருவாகிடும். நம்மளுடைய தொழுகைக்கு இடையூறு பண்ணுகிற வகையில் செய்கிறார்கள் அப்படின்னு வர்றபோது அது ஒரு வகையான எதிர்ப்பை தான் உருவாக்கும். நான் அதை தான் சொல்ல வரேன்.
ஒவ்வொரு விஷயமுமே ஆர்வ கோளாறில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கட்டமைப்பு இன்னுமே பெரிய அளவில் இல்லை. நான் பார்த்த அளவில் தென் மாவட்டங்களில் ஒரு 10-12 நாள் சுற்றுப்பயணம் போனேன். எங்கேயுமே கட்டமைப்பு இல்லை. அந்த மாவட்ட செயலாளரே விஜய்க்கு ஈக்குவலாக தன்னை கருதிக்கிறான். ஒரு வண்டியில் கொடியை கட்டிட்டு ட்ரெயினில் வச்சு மாலை போடுறது, விசில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர இல்லை, அதை பெரிய அளவில் கட்டமைப்பும் இல்லை. எனவே இந்த 2026 தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை தாவேகா உருவாக்கும் அப்படிங்கிற அந்த நிலை இப்போ மாறி இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பெரிய அளவில் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இது. ஆமாம், இந்த பக்கமும் ஒரு வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க வந்து அதை தீர்த்துட்டு களத்தை நோக்கி போயிடுவாங்க. அதே போல் இந்த பக்கம் அனைத்து இந்த அதிமுக என்டிஏ அணியும் கூட இன்னும் 1-2 நாட்களில் அவங்க அந்த தொகுதி பங்கீடு இடப்பங்கீடு என்று வருகிற பொழுது அவங்களும் அதை சுமூகம் முடித்து களம் இறங்கிடுவாங்க. அப்போ இவர் சொன்ன அந்த செட் இருக்குல்ல, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இல்லை, டிவிகே சீன்லேயே இல்லை, சீமான் சொன்ன மாதிரி தம்பி நீ ஓரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அப்படி தானே இருக்குது. எல்லாருமே களத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் அரசு நிகழ்ச்சியாக நடக்குது, ஒரு பக்கம் எதிர்கட்சி வந்து போராட்டம், அதுக்கப்புறம் மற்ற பிரச்சார கூட்டங்கள் நடக்குது. சீமான் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரவேற்கே ரிலீஸ் பண்ணுறாரு. எதுவுமே இல்லையே இந்த பக்கத்தில். அதுதான் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி 2 ஆண்டு ஆயிடுச்சு. மக்கள் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்க. அந்த அரசியல் எதிரியை அப்புறப்படுத்துவதற்கான களப்பணி இருக்கணும்ல. பேரூராட்சி, நகராட்சி, ஒன்றியம் அளவில் இருக்கிற மக்கள் பிரச்சனைக்காக போராடணும். அந்த போராட்டம் இல்லை. நீங்கள் திமுகவுக்கு எதிரி நான் வந்து பாஜக அதிமுகவை கூட நாங்கள் பொருட்படுத்தலை, நாங்கள் தான் திமுகவை வீழ்த்த போகிறோங்கிற பொழுது அதற்கான முன்னெடுப்பை மக்கள் மத்தியில் இது வெற்றி பெறக்கூடியது, இவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார் என்கிற அந்த தாக்கத்தை உருவாக்க முடியாது. இந்த தேர்தலில் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் மக்களுக்கான களப்பணியில் தாவேகா ஈடுபட்டு விஜய் நேரடியாக மக்களுக்கான பிரச்சனைகளில் வந்து மக்களினுடைய நம்பிக்கை, ரசிகர்கள் நம்பிக்கை இல்லை, மக்களுடைய நம்பிக்கை பெற்றால்தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நம்பிக்கை பெற்றதுனால தான் 77, 80, 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றி அவரால் பெற முடிஞ்சது. தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ராஜதந்திரி அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளியில் பேசப்பட்ட திரு கருணாநிதியை 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே வரவிடாமல் செய்தார்னா எம்ஜிஆருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களின் ஆதரவு மிகப்பெரிய அவருக்கு இருந்தது தான் காரணம். அந்த அளவுக்கு ஆதரவை பெறுவதற்கு, மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு விஜய்க்கு இன்னும் பக்குவம் போதாது, புரிதல் இல்லை அவருக்கு. கள யதார்த்தம், தேர்தல் கள யதார்த்தம் என்பது விஜய்க்கு புரியவில்லை. என்ன முடிவெடுத்து என்ன மாதிரி போக போகிறாருங்கிறது கூட இன்னும் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கலைன்னு தான். அவருக்கே தெளிவு பிறந்து. ஆமாம், அதான் தெளிவு இல்லை. ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா நேற்று வந்து இப்தார் நோன்பு திறக்க வராரு. அந்த இடத்துல என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரோட பி டீம் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, நாங்கள் யாரு கூட கூட்டணி வைக்கல, மக்களோட மட்டும்தான் கூட்டணி அப்படின்ட்டு அவர் பேசுகிறாரு. இது அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமா? ஆக்சுவலி அவங்க என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ரம்ஜான் வாத்து சொல்லுவாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. தலைவன் வந்து வேற ஒரு விஷயத்தை பேசிட்டு போகிறாப்புல. விஜயகாந்த் அப்படி தான் சொன்னார், நான் யாரோடு எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டேன், மக்களோடு மட்டும்தான் கூட்டணின்னு ஒரு இடம் தான் சொன்ன இடம். உண்மைதான். இல்லை இந்த இந்த இடத்துல அரசியல் நிச்சயமாக அவர் பேசியிருக்கக்கூடாது. இஸ்லாமிய மக்களுடைய பெருமைகளை, சிறப்பை, அந்த மக்களுக்கு தாவேகா என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் முன்னெடுத்துருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. பார்ப்போம் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு, என்ன ரிசல்ட் வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாங்க. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை பகிர்ந்து நன்றி.